ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு கூடியது கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 4. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சு போனாக்கா, நம்ம ஜிமின் ஜவுக்கு மட்டும் ரொம்ப அழுதுருப்பாங்க. நீண்ட் டவுன் பண்ணி ஜவுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு புரிஞ்சது டே தான் சொல்லிட்டு அது கேட்கவும் செஞ்சிருப்பாரு. டே உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அழுதுகிட்டே இருக்கா. ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜவுக்கிட்ட போகிறாங்க. ஜிமின் பாரு ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் தான் ஜவுக்கு பார்க்குறாங்க. ஜவுக்கு அப்படி சொல்கிறாங்க, பாரு ஜிமின் எதுக்கு அழற என்கிட்ட சொல்ல. ஜவுக்கு அதனை உள்ள ஜவுக்கு அதனை சொல்லு, உனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ அழற, இந்த அளவுக்கு என் ஹார்ட் ஆயிருக்கா, டேவன் என்ன பண்ணா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டேவும் எதுக்கு டேவனை லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் ரொம்ப லவ் பண்ண டேவா சொல்கிறாங்க. ஆனால் டேவை லவ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இந்த டேவை லவ் பண்ணவே இல்லை, நான் தான் டேவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப சின்சியராக, ரொம்ப ட்ரூவாக. ஆனால் டேக்கு லவ்வே இல்லை ஜவுக்கு அப்படி சொல்கிறாங்க. அது கேட்க ஜிமின் ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மா சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அவரோட ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரா. ஓகேவா? அப்படியே வந்துட்டு ஒரு 4 years பிஃபோர் போகலாம். இங்கே ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய காலேஜ். ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக கேன்டீனில் வந்துட்டு இது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் மேலே ஒரு பர்சன் வேணும் வந்து இடிச்சிடறாங்க. ஆச்சு உங்களுக்கு அறிவில்லை, பார்த்து வரக்கூடாது, ஜூஸ் கொட்டிடுச்சில்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அறிவில்லையா சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்கும்போது, ஓ நீயா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீயா, அவங்களுக்கு எனக்கு தெரியுமா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியுமே, பார்க்குற பையன் தானே நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதை பார்த்ததும், ஆமாம் அதை பற்றி நீங்கள் எதுக்கு இப்போ கேட்குறீங்க, நான் ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? அதை மட்டும் மாத்திரம் நீங்கள் பேசுங்க, எதுக்காக என் ஃபேமிலி பற்றி என் அப்பா பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அங்கே நம்ம ஜிமின்டா. ஓகேவா? இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. சும்மா தான் அப்படி சொல்லிட்டு இப்போ டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. அதை பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னையே இப்படி பார்க்குறீங்க சீனியருங்க, பாருங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. கொஞ்சம் கூட அறிவியலை சரி ஜிம் போ ஹை போ. அந்த பர்சன் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் ரன் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி ஏய் பேசிட்டு இருக்கேன் நீ இப்படி போகிற சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சரி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, உங்கள் மேலே மிஸ்டேக். ஓகேவா? நீங்கள் தானே மாதிரி சூஸ் பண்ணிங்க, சாரி கூட கேட்கல, நான் தான் வந்து பெருசாக எடுத்துக்காம போகிறேன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் ஜிம்மில் பிடிச்சி பக்கத்தில் இழுக்க நம்ம ஜிம்மில் அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் வந்துட்டு அந்த பர்சனோட ஹேண்டில் ஒரே அடி தான். டக்குன்னு அந்த பர்சன் ஹேண்டை விட்டுறான். பார்த்து அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவ்வளோ மாசாக மவுத்தில் ஒரு லாலிபாப் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஒரு லெதர் ஜாக்கெட்டு, ரொம்ப அழகான லாங் ஹேரு, ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து நின்றுருக்காரு. உனக்கு அறிவில்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அறிவில்லை, ஒரு சின்ன பையன், ஒரு ஜூனியர், அவன் மேலே அப்படி ஜூஸை வந்துட்டு கொட்டி விட்டுருக்கேன். அப்புறம் சாரியும் கேட்கல, அவன் ஹேண்டை பிடிச்சி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவில்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாருட்டே நீ ஒவ்வொரு டைமே என்னோட விஷயத்தில் வந்து கிராஸ் ஆகிற, என் விஷயத்தை வந்து தலையிட்டது. ஓகேவா? தவசி எட்ட போ அப்படி சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. நீ எப்படி சீனியர், நான் அப்படி தான் சீனியர் அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க சொல்ல, சீனியர் ஜூனியர்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? அந்த காலேஜில் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? அங்கே படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. நீ சீனியர், உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? புரியுதா சொல்கிறாங்க. நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவன் ரெஸ்பெக்ட் கொடுப்பான், நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அவன் கொடுக்க மாட்டான். புரியுதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் அவனோட பர்மிஷன் இல்லாமல் அவனை ஹேண்டை பிடிச்சி இருக்கிற அறிவில் உனக்கு அவட சொல்ல, அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஏன் அவன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்க, எது உனக்கு அப்படி சொல்கிறாங்க. சாரின்னு ரொம்ப நல்ல பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்க, இங்கே பாரு மைக்கேல் உனக்கு அவ்வளோதான் லிமிட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. என்னட்டே ஏதோ நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, 10 நாளைக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணுறா நீ அப்படி சொல்லிட்டு சொல்ல, இங்கே 2 பேருக்கு ஃபைட் வர ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம மைக்கேல் நம்ம டே மைக்கேல் அடிக்க 2 பேருக்கும் மாதிரி சண்டை வருது. இதை பார்க்குற ஜிமினுக்கு பயமாயிடுது. சீனியர் இங்கே பாருங்கள் சீனியர் டே அங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவை வந்துட்டு பிடிக்கிறாங்க. இப்போ டேவை வந்துட்டு தள்ளி போ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு இப்போ மைக்கேலுக்கும் இந்த டேக்கும் பயங்கர ஃபைட்டு. இப்போ அவங்க சார் வராங்க. அவங்க ஏன்னாக்கா இந்த அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் சார், ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் சார் வராங்க. வந்துட்டு டேங் மைக்கேல் அப்படி சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. 2 பேரும் ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் ஸ்போர்ட்ஸோட தான் ரைவல், அதர் விஷயத்தில் ரைவல் கிடையாது. ஓகே? ரியலில் வந்து நீங்கள் ரைவல் கிடையாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது கேன்டீனில் 3 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சீனியராக இருந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க திட்ட. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. சார் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஜூனியர்கிட்ட எப்படி மிஸ்டேக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. மைக்கேல் என்ன இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. சார் என்னமோ வந்துட்டு நான் மட்டும் தான் அப்படி பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, இவன் பண்ண மாட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யார் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு இப்போ தான் பர்சன் ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஆச்சோன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி இங்கே பாரு என்னால் தான் இதெல்லாம் நடந்து சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அவங்களாம் அன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க, நீ வா சொல்லிட்டு இப்போ அவர் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த பக்கம் போனதும் அந்த சார் பார்க்குறாங்க. பாருங்கள் இனிமேல் ஃபைட் பண்ணி கொடுத்து. ஓகேவா? இதை லாஸ்ட் அப்படி சொல்லிட்டு இந்த வருஷம் நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இடம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க 2 சார் திட்டி விட்டு பிடிச்சி விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டர்ன் பண்ணலான்னு போக டேங் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே திரும்புறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. மைக்கேல் தான் கூப்பிட்றாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. என்னடான்ற மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து பெட் கட்டிருக்கேன், ஒவ்வொரு பெட்லையும் ஜெயிச்சிட்டு இருக்கேன், அந்த ரீசனால தான் நான் போய் போயிட்டுருக்கா, இந்த டைம் உங்களுக்கு பெட் கொடுக்குறேன் டே பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. நான் நீ சொல்லிடுவோம் அடிக்கடி எந்த ஒரு அதாவது எந்த ஒரு இன்னசென்ட் பீப்புள்டையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யார்ட்ட வச்சுக்கூடாது, நீ தானே சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. உனக்கு ரூல்ஸே இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற பெட்டை நீ
பண்ணிட்டு அப்படின்னாக்கா இந்த காலேஜ் விட்டு போகிற வரைக்கும் யார்கிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டேன்டா, உங்கள்கிட்ட வேறு யார்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், அமைதியாக இருப்பேன், இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பேன், நீ மட்டும் நான் சொல்கிற பேரில் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வாட்டே மைக்கேல் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவர் எதுவும் இருந்தாலும் பண்ணிட்டு வர ப்ராங்கு பெட்டு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணிட்டு வர. இப்போ நம்ம டே 10 மினிட் பார்க்குறாங்க. டே வேண்டாம், அவன் ஏதோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறான், எனக்கு வந்து பயமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ஹோ சென்னு நம்ம ஜாக்சன் யாங்கெலாம் சொல்கிறாங்க. இப்போது டே அதெல்லாம் கேட்கறது தெளிப்படா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம மைக்கேலும் நீ இப்போ போனான்னா நீ யாருக்காக நீ ஃபைட் பண்ணியும் அந்த பர்சனை உன்னை லவ் பண்ண வைக்கணும் முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ போனேன்னே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்க்க குறிப்பிட்ட பையன் இருக்கானையா, அவன் உன்னை வந்து லவ் பண்ணணும், உன்னை அவன் லவ் பண்ண சொல்லணும், அப்படி வேணாலும் பண்ண சொல்ல வைக்க முடியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாரு வேண்டாம், அவன் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், உன்னால் முடியுமா ஒரு இன்னசென்ட் பேபியை ரொம்ப ட்ரூவாக இருக்கிற பையனை ஒன்று லவ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை பற்றி காலேஜில் உள்ள யாருக்கும் தெரியும்ல சொல்லிட்டு மைக்கேல் கேட்குறாங்க. என்னை பற்றி தெரியும், இப்போ என்னை பற்றி தெரிஞ்சனால தான் என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறேன், அப்போ உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல, ஒன்றை வந்து அவனால் லவ் பண்ண வைக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. இதான் அவன் கொடுக்குற பெட்டு, அவன் மட்டும் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னாக்கா நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பேன் ஓகேவா, உன் பக்கமே நான் வரமாட்டேன். அப்படி மட்டும் நீ இந்த பெட்டில் தோத்துட்ட அப்படின்னாக்கா நீ வந்துட்டு இப்போ நம்பர் 1 இருக்குல்ல, அந்த நம்பர் 1 பொசிஷன் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த்துக்குலாம் அவன் லவ் பண்ணுற சொல்ல வைக்க முடியுமா அவனால் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் அப்படி சொல்லிட்டா நீ எந்த ஒரு பர்சனையும் ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க, பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறாங்க. சரி பெட்ரா சொல்லிட்டு அவன் என்ன லவ் பண்ணுவான், அவனை லவ் பண்ண வைக்கிறேன் போதுமா சொல்கிறாங்க. அவன் பக்கத்தில் வரவே கூட சொல்கிறாங்க, வரவே மாட்டேன், அவன் மட்டும் லவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இல்லைடா அவனுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான், நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மிகுன்னு சொல்கிறாங்க. மிகுனை பார்த்துட்டு மைக்கேல் லைட்டாக இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கு தானே பெட்டை கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு பெட்டுக்கு ரெடி தானே சொல்கிறாங்க. ரெடி சேலஞ்ச் சொல்லிட்டு 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம மின்ஹோ பார்க்குறாங்க. இல்லைடா வேணாடா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா வேணாட்டே அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னாக்கா டேக்கு எல்லாரையும் பிடிக்கும். எப்படின்னா டே வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு லவ் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் டேட் பண்ணுவாங்க. 2 பேரும் டேட் போவாங்க, சுற்றுவாங்க. அப்புறம் டேக்கு போறச்சுன்னா விட்டுருவார். அப்படி தான் அது ஒரு ஹானஸாக சொல்லுவார். டேவை யார் அப்ரோச் பண்ணாலும் அவர் அந்த மாதிரி சொல்லுவார். அந்த பர்சனும் வந்து டேட் பண்ணுவாங்க. அப்புறம் டேக்கு போர் அடிச்சுக்கப்புறம் விட்டுருவாங்க. இப்படி தானே டே லைஃப் போயிட்டுருக்கும். நம்ம ஆனால் டே வந்து யாரும் எந்த ஒரு இன்னசென்ட் பீப்புளையும் ஹார்ட் பண்ண மாட்டார். நம்ம மைக்கேல் வந்துட்டு அப்படி இல்லை, யாரை பார்த்தாலும் ஹார்ட் பண்ணுவார், எல்லாரையும் வந்துட்டு இப்போ இது பண்ணுற டேஸ்ட் பண்ணுற யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பண்ணுவார். அதனால தான் நம்ம டே வந்துட்டு மைக்கேல் வந்துட்டு எல்லா பசங்களும் சேவ் பண்ணி வச்சுருவார், இன்னசென்ட்டாக இருக்கும் எல்லாரையும். அதில் ஒரு பர்சன் தான் நம்ம ஜிமின். இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை ஜஸ்ட் ஒரு ப்ளே அப்படி சொல்லிட்டாங்க. டே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னுங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான்டா சொல்கிறாங்க. அவங்ககிட்ட தான் சேவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. டே வேணாம், இங்கே பாரு உங்கள் 2 பேர் கேமுக்கு அவன் தான் கிடைச்சானா வேணாண்டா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை அப்படி சொல்கிறாங்க. இல்லை இவன் அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் சொல்கிறாங்க. இவன் அவன் டிஸ்டர்ப் பண்ண கூட பரவாயில்லாத, அவனே லவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுவான், நீ தேவையில்லாமல் இன்னும் ஆகாத சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு டே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க. அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரின்ட்டு அவர் எவ்ரிடே நம்ம ஜிம்மில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பொறுத்த வரைக்கும் டே வந்து நல்ல பர்சன். எதனால் ஜிம்மில் 1 டே வந்து காலேஜ் வந்து ஒரு 3 to 4 days இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டாக ஸ்லிப்பாக போயிருப்பார். அந்த டைமில் டே தான் அவனுக்கு பிடிச்சிருப்பாங்க. டே தான் பிடிச்சி விட்டுருப்பாங்க. அதனால் அவருக்கு வந்துட்டு அவர் கணக்கு ஒரு குட் பர்சன் அப்படி சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஆனால் அது காலேஜ் சொல்லும் டே வந்துட்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு டே இந்த மாதிரி சொல்லி மைக்கேல் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து ஜிம்மில் வந்து டேவை பார்க்கும்போது டே ரொம்ப குட்டாக நடந்துக்கிறாங்க தாங்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. அப்படி தான் வந்துட்டு ஜிம்மில் வந்து டேவை பார்க்குறப்பெல்லாம் சிரிக்கிறது, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது, சீனியர் சொல்லிட்டு க்யூட்டாக பேசுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. டே சீனியர் நீங்கள் ஓகேவா சொல்லிட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டாங்க. ஆச்சோ நீங்கள் ஏன் சண்டை போட்டீங்க சொல்கிறாங்க. அதுவா அது சும்மா தான் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நீ உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காருங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க டே கூட ஜிம்மில் பேசுறத. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீனியர் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நீங்கள் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குனால சொல்கிறாங்க. அப்போ டேக்கு ஒரு மாதிரி அடியே நம்ம பக்கத்தில் உட்காரக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போது டேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஏஞ்சி போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மதியம் நம்ம கேன்டீனில் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் நம்ம பக்கத்து டேபிள் உட்காந்துரு. ஜிம்மினும் நம்ம ஜிம்முக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். சாரி ஜிம்முக்கு வந்து 4 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒன்று ஹாஜி ஒன்று, அதுக்கப்புறம் எண்ணும், அதுக்கப்புறம் நம்ம யோன்ஜுன்னு ஆலண்டா ஓகே 4 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்போ 4 பேர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இவங்க அப்புறம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம என்ன கேட்குறாங்க ஜிமின் என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை சீனியர் காலை வந்தாங்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே இப்போ சாரி கேட்டு, ஏன்னா அவர் உங்ககிட்ட குட்டாக தானே நடந்துக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பர்சன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் இப்போ கிட்ட போகிறாங்க. மின்னும் கிட்ட போயிட்டு சீனியர் சொல்கிறாங்க சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. எங்கே சீனியர் டேங்க் காணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. ஆதித்யா உனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. ஓ அதுவா அவன் டெரஸில் இருக்காங்க. டெரஸில் ஏன் சொல்கிறாங்க தெரியல, அவங்க பசிக்கல போட சொல்கிறாங்க. ஜிமினும் இப்போ என்ன பண்ணுற டேரக்ட் நம்ம டெரஸ் தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம டே தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி டே ஏங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி இங்கே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் கிட்ட வராங்க. அச்சோ இதான் தப்பு என்ன படிச்சிக்க சொல்லி ஜிமின் தான் அந்த ஸ்மோக் எடுத்து கீழே தூக்கி போடுறாங்க. என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருங்க டே சரி டே ஏங்க அது குடிக்கக்கூடாது ஓகே தப்பு அன்ஹெல்தி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ எது ஹெல்த்தியான விஷயம் அப்படி சொல்லிட்டு டே தான் ஜிமினில் எப்பயும் பார்த்துருக்காங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு சர்வ் பண்ணதுக்கு தேங்க்யூ. நான் கிளாஸில் அப்படி பேசிக்க கூடாது, ஏன்னா எல்லா
எல்லாரும் என்னை பற்றி எதாவது அப்பா பேசுகிறவங்க பயமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஏன் கூட இருந்தா வா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என் கூட கூட தான் பேசுகிறீங்க, ஆனால் மற்றவங்க தப்பாக பேசக்கூடாது இல்லை, நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் டேவை தன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் தடவையாச்சு ஒரு பாஸ் வந்து தன் பாய் ஃப்ரெண்டு சொல்ல பயப்படுறாங்க, அது வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போ டே பார்க்குறாங்க, சரி நான் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எல்லாரும் உங்களை பேடுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட நீங்கள் கூட தான் நடந்துக்கிறீங்க ஓகேவா. அந்த ரீசனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேச வந்தேன். நீங்கள் ஏன் சாப்பிடல, பசிக்கல உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. பசிக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதுவா, அது ஒரு கோழி கொஞ்சம் என்னை ஹார்ட் பண்ணிச்சு சொல்கிறாங்க. கோழி கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறோம். அது ஒரு மூச்சு, அந்த மூச்சு என்னை ஹார்ட் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி நான் இன்னசென்ட்டாக கேட்டுருக்கேன். இப்போ டே பார்க்குறாங்க, ஆனால் இப்போ அதுவும் வந்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அது எங்கே அப்படி கேட்குறாங்க. அதோ என் கண்ணு தான் நின்றுருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, எனக்கு என்னையா சொல்கிறீங்கன்றதுக்கு ஆமாம் உன் பேர் மோச்சி தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்றாங்களே மோச்சின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீங்கள் கேட்டிங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. 3 பேர் எப்போ உனக்கு பாதுகாப்புக்கு அவசரம் நின்றுட்டே இருக்காங்க கூடவே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி நம்மளோட கேட்கவா சொல்லணும் சொல்கிறாங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு சீனியர் அப்படி கேட்குறாங்க. நீ கால்மிட்டே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. நான் மற்றவங்க முன்னாடி பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது, ஓகே நான் உன்னை தனியாகவே மீட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணுறாங்க. இப்போது டேஸஸ் போகாட்டே எவ்ரிடே வந்துட்டு நம்ம ஜிம்மில் டெரஸில் மீட் பண்ணுவாங்க. அது காலேஜில் கேட்டேன் டெரஸில் இருக்க அங்கே தான் நம்ம ஜிம்மினும் எப்பவும் போய் மீட் பண்ணுவாங்க. உன் ஜிம்மில் பக்கத்தில் எடுத்து வச்சு உட்கார வைக்கிறதும் அப்படியே ஒரு மாதிரி அணைச்சி ஹக் பண்ணுறதும் இப்படி தான் பண்ணுவார். ஜிம்னு பார்க்குறாங்க. அதில் ஜஸ்ட்டு இதை ஃப்ரெண்ட்லியே பண்ணுறாரு சொல்லிட்டு ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கு. வரது பேடாக டச்லாம் பண்ண மாட்டார், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இப்படி டேஸ் போக ஜிம்னுக்கு டேவும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஜிம்மி தான் டேக்கிட்ட நல்லா ஃபாலோ ஆகிட்டாங்க. ஏன்னா டேவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்போதுமே நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பார். அப்படி அந்த வழியே கிளாஸ் பண்ணி அந்த அவர் கூட கிளாஸ் வழியாக போவார். கேண்டிக்கலாம் போகும்போது டேவ் பார்ப்பாங்க. லைட்டாக ஐயா வின் பண்ணா ஜிம்மின் அப்படியே ரொம்ப ஷை ஆகிடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு டேவா. எப்போலாம் நான் டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஜிம் டே கூட தான் இருப்பாங்க. போய்ட்டு மீட் பண்ணிட்டு பேசுறதுக்கு டேக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி கொடுக்குறது இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கோம். இப்போ ஒன் பாயிண்டே பார்க்குறாங்க. டே தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க டே எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, என்னை பார்த்து பயப்படுற சொல்லிட்டு பயப்படாது ஓகேவா. நான் யாரையும் லவ் பண்ணதில்லை, இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னதில்லை. என்கிட்ட எல்லாம் லவ் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 10 days வந்து டேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல நான் விட்டுருவேன்னு சொல்லுவேன். அவங்களும் ஓகே சொல்லுவாங்க. 10 days அவங்க டேட் பண்ணுவேன். எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்காது, லவ் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ அவங்கள நான் வந்து அவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணிவிடுவேன். இதான் சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் நிறைய பேர் டேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஓகேவா, மற்றபடி யாரும் லவ் பண்ணது லவ்னு பார்த்தா அது நீ தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்களா சொன்னதுக்கு உண்மையாக சொல்கிறேன். ஏன் உனக்கு தெரியல, நான் நீ என் கூட தானே இருக்க இவ்வளோ டேஸ் சொல்கிறாங்க. நான் யாருக்கா சுற்றி நீ பார்த்துருக்கா சொல்லி கேட்குறாங்கக்கா. ஆனால் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நம்பு ஓகேவா, எனக்கு ஒன்று உண்மை ட்ரூவாக பிடிச்சிருக்குடா, நீ என்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணவே இல்லையா அப்படி கேட்குறாங்கக்கா. இல்லை சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஜிம்மின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ டே தான் இங்கே பாரு, நீ வந்துட்டு என்னைக்கு ஒரு லவ் வருதோ அன்றைக்கி சொல்லு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னோட அப்பா மட்டும் சொல்லணும், என்னோட அப்பா அம்மா பர்மிஷன் வேணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உன்னோட அப்பா அம்மாட்ட கேளு, அவங்களோட பர்மிஷன் கேட்டு அவங்கள உனக்கு எப்போ வந்துட்டு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க என்கிட்ட அப்படி லவ் சொல்லு ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே படி ஜிம் 6 கிஸ் பண்ணிட்டாங்க. டே சொல்கிறாங்க. இது எனக்கு பாய் ஃப்ரெண்டாக கொடுப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆச்சு தப்பு அப்படி ஜிம் 6 ஒரு மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணாத சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படிலாம் பண்ணாத ஓகேவா சொல்லிட்டு நம்ம டே தான் அகைன் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது எதுவும் தெரியல, பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. சரி போவா சொல்கிறாங்க. இந்த சொல்கிறாங்க. எதுக்கு என்ன சொல்கிறாங்க. லாலிபாப் எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. நீ சாப்பிட்ற சரி இப்படியே தான் அதை அப்படியே அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜிம்முக்கு அதை கொடுக்குறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜிம்மில் மவுத் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறாங்க. அதை லிக் பண்ண உடனே நம்ம டே வாங்கிக்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தானே கொடுத்தீங்க சொல்லிட்டு கொடுங்க சொல்லிட்டு ஜிம் நான் போயிட்டு சண்டை போட்டுருக்காரு. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுங்கட்டு எனக்கு தானே கொடுத்தீங்க கொடுங்க சொல்லிட்டு ஜிம் தான் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே மவுத் வச்சுக்கிறாங்க. மவுத் வச்சுக்கிட்டீங்க போங்க சொல்கிறாங்க. ஏன் நீ பண்ணி லிக் பண்ண சாப்பிடலையா, நீ சாப்பிட முடியும் சாப்பிட மாட்டேன் போங்க ஜிம் தான் கோச்சிக்கிறாரு. இங்கே பாரு இருந்தால் சொல்லிக்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிட்ற சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிம்மோட மவுத்தில் வச்சுறாங்க. ஜிம்முக்கு அது எதுவுமே தெரியல. சண்டே 2 பேரும் வந்து லாலிபாப்பை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபைனல் டேஸ் போக நம்ம ஜிம்மின் டே தானே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. டே லவ் சொல்லிட்டாரனா ஜிம்மின் ஒரு லவ் சொல்லவே இல்லை. டைம் எடுக்கும், அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துருன்னு இருப்பார். ரொம்ப சாமிங்க, எங்கே பார்த்தாலும் ஓடுறது விளையாடுறது அப்படி சொல்லிட்டு அப்படி தான் 1 பாயிண்ட்
இங்கே ஹாஜுனை நம்ம ஜிம் துரத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆலன் நம்ம பையனும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டே அவனை விட்டுறா சொல்கிறாங்க. அவன் எப்படி என்னோட எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே வர ஹாஜன்ட்டு கொடுத்துட சொல்லிட்டு ஜிமின் ஓடிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஹாஜன் ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் ஓடிட்டு இருக்கும் ஒரு பர்சன் அப்படியே ஜிம்மில் பிடிச்சி எடுத்துறாங்க. எடுத்து அப்படியே அங்கே ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லரை பின்பற்றிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே நீ என்ன பண்ணுற தள்ளுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறேன், எங்கே ஓடுற அப்படி கேட்குறாங்க. அதுவா ஹாஜன் பாரு என்னுடைய நியூ பென் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா நீ தான் வாங்கி கொடுத்தாங்க தள்ளு சொல்கிறாங்க. டே ஒரு பெண்ணுக்கா அவன் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாத வேண்டி கேட்க மாட்டேறா நீ தள்ளு அப்படி சொல்லி ஜிம் தாண்டியோ தள்ள ட்ரை பண்ணுறாங்க. விடுங்க டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ துரு ஜாமியாக இருந்தா சொல்கிறாங்க. ஜாமியாக என்ன சொல்கிறாங்க, எப்போ மேரேஜ் பண்ணி எப்போ குழந்தை பார்த்து நம்ம குழந்தைங்க எப்படி எப்போ அப்படி ஓடி போய் விளையாட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாட வரவா சொல்லிட்டு நம்ம டேஸால் ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டே இப்படி பேசக்கூடாது தள்ளி போங்க சொல்லி ஜிம் தான் தேவை தள்ள ட்ரை பண்ணுறாங்க. டே கேட்கறத விட டே ஜிம்மில் அப்படியே ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டு நின்றுருக்காரு. டே பார்க்குறாங்க இப்பெல்லாம் ஷை ஆகாது ஓகேவா, காலேஜ் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஹாஜன் தாண்டி எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம்னா அங்கே போய் ஹாஜன் வரா சொல்லி ஜிம் தாண்டியே தள்ளிட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ டே தான் ஜிம்மி நில்லு அப்படி சொல்கிறாங்க. டே நான் அப்புறம் பார்க்குறேன் போங்க அப்படி ஜிம்மி ஓடி போயிடுறாரு. டே பார்க்குறாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ இதரத்தையும் மின்னும் யாங்க சென்னலாம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க என்னடா இதெல்லாம் வேணாண்டா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா வேணாம், ஏன்னா அவன் சின்ன பையன்டா ரொம்ப துருத்துருன்னு அழகாக இருக்காண்டா, குழந்த மாதிரி இருக்காண்டா, அப்படியே விட்டுறா அவனை லவ்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னத்துக்கு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை டே வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா நீங்கள் விடுங்க சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மைக்கேல் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் உன்ட்ட லவ் சொல்லவே மாட்டான், நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பா, இதில் கண்டிப்பாக நீ ஹர்ட் ஆகும், அவனை ஹர்ட் பண்ணினா நான் வந்து நல்லா அவர் வந்து வின் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கில் எதனா பார்த்து தான் இருப்பாங்க. ஜிம்னு கண்டிப்பாக அவன்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன்கிட்ட நீ வந்துட்டு ஒரு லவ் சொல்லிட்டு முன்னாடி நான் அவன்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்கில் நினைக்கிறாங்க. நீ இருக்கா அவன்கிட்ட பழகுறன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு அவன் ஹர்ட் ஆகிறப்போ நீ உடஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏதாவது ஒரு இன்னசென்ட் பீப்புள் ஹர்ட் ஆனால் கண்டிப்பாக உனக்கு அது ஹர்ட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் நீ யார்ட்டையும் பழகாத மாதிரி தான் அவன்கிட்ட பழகிறேன். ஏன்னா அவங்ககிட்ட இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருப்பேன், ஜிம்மிக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து தானே இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்து இவ்வளோ ஸ்மெல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஓடி போயிறாரு. இந்த பக்கம் நம்ம என்னவோ நம்ம ஆலன் யோனிச்சு 3 பேரும் ஹாஜில் படிக்கிறாங்க. முடிச்சுட்டு நீ நில்றா அவன் பாவம் உன எவ்வளோ தூரம் துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இங்கே பாரு எதுக்காக பெண் எடுத்து சொல்கிறாங்க. டே நம்ம பெண் எடுத்துக்கிற உரிமை இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு உரிமை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் வாங்கிக்கிறாங்க பெண்ணை. இருடி நான் ஃபாரின் போய்டுவேன், அப்போ நீ கூப்பிடுவல ஹாஜினா எப்போ வர சொல்லிட்டு அப்போ வச்சுக்கிறோம் நான் சொல்லிட்டு நம்ம ஹாஜன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நீ ஃபாரின் போயிடுவியா, ஆமாம் போயிடுவேன்ல இரு, நான் இப்போ சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் போயிடுவோம் அப்புறம் வச்சுக்கிறேன் நான் ஒன்றா சொல்கிறாங்க. ஏன் நான் நம்ம ஹாஜன் வர யாரில் ஜிம்மோட அத்தை பையன் ஓகேவா, ஜிம்மோட ஓன் அத்தை கசன் தான் அவர் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கு சின்ன வயசுல ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. நம்ம நம்ம ஆலன் அதுக்கப்புறம் நம்ம யோனிச்சு இப்போ 3 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. டே எதுக்கு அவனை பிளாக்மெயில் பண்ணுறேன் எமோஷனலாக சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. மச்சி இப்போ பெண்ணு தர மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த வச்சுக்கோ அப்படி ஜிம்னு கொடுத்துட்றாங்க. அந்த பையன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்துட்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு டேஸ்ட் நேற்று அடிக்கடி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் அவட்ட ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு போய் சொல்லாத மச்சி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறாங்க அவரை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. பாரு அவரை பற்றி இந்த காலேஜே சொல்லுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜன் திட்டுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஆமாண்டா ஜிம் நான் சொல்கிறாங்க. இல்லைடா அவர் நல்லா தானே பேசுகிறாரு, என்கிட்ட நல்லா தான் பழகுறாரு, என்கிட்ட பேடாக அவர் ட்ரீட் பண்ணுறது இல்லை என்ன சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சுன்னு பார்க்குறாங்க. ஆமாம் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அவர் மற்றவங்கள்ட்ட டேட் பண்ணுறேன்னு சொல்லுவார், ஆனால் இப்போ விட்டுருவார்டா எதுவும் தப்பாக பிஹேவ் பண்ண மாட்டார். ஜிம்மினை மேபி அவர் பிடிச்சிருக்கலாம் ட்ரூ அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்கும் பிடிக்கல டேவா, ஆனால் ஜிம்மினுக்கு பிடிச்சிருக்க ரீசனுக்காக விட்டு கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் போக ஜிம்மின் டே தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வீக்கெண்டு ஜிம்மின் அவங்க பெட்ரூமில் இருக்காங்க. டே தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இந்த டே டைம் கால் பண்ணுறாங்க சொல்லி ஜிம்மினும் சொல்லுங்க டே என்ன அப்படி கேட்குறாங்க. எங்கே இருக்கா சொல்கிறாங்க. வீட்டில் தான் அப்படி சொல்கிறாங்க. வீட்லையா கொஞ்சம் வெளியே வா சொல்கிறாங்க. வெளியே எதுக்கு சொல்கிறாங்க. உன்னோட ரூம் கிட்ட வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ரூமோட விண்டோஸ் கிட்ட போகிறாங்க. விண்டோஸ் பார்த்தா கீழே நம்ம டே பைக் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே வரையா சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. கீழே அப்பா அம்மா இருக்காங்க, நான் அப்பா மட்டும் சொல்லுவாங்க வெளில வரமாட்டா சொல்கிறாங்க. நீ சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னன்னு காமா நீ போய் சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. ஃபைனல் நம்ம ஜிம் கீழே வராங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்ன ஜிமின் உங்கள் பாக்ஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்பா எனக்கு வெளில போகணும்னு சொல்கிறாங்க. வெளிலையா சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கே போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நானும் ஹாஜினாவும் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹாஜின் கூட என்ட்ரு ஆகிறாங்க வீட்டுக்கு. நம்ம ஹாஜினை பார்த்தது நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்க எனக்கு 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே அங்கிள் போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஜின் கேட்குறாங்க. இல்லைடா நீயும் ஜிம்மில் வெளில போகிறீங்க இப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாஜினை பார்த்துட்டு ஹாஜின் தான் ஜிம்மில் போய் காப்பாற்றணும் இல்லையா, அதுக்கு இல்லை எங்கே போகிறோன்னு முடிவு பண்ணல, ஆனால் போகிறோன்னு மட்டும் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஜின் சொல்லிடுறாங்க. என்னவோ பண்ணி வச்சிருக்கு கோழி குஞ்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு அப்பா நானும் ஹாஜனும் வெளில ஷாப்பிங் போகிற சொல்கிறாங்க. நான் அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. பொய் வாய் திறந்தா பொய், இதுக்கு முன்னாடி பொய்யே பேசாது, இது இப்போ எவ்வளோ பொய் பேசிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின் நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
ஜிம்மில் அப்பா அம்மா சார் அப்படியே இருந்தால் சொல்லிட்டு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போங்க பத்திரமா போய்ட்டு வாங்க ஓகேவா, என்ன வேணும் வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகேப்பா பாய் சொல்லிட்டாங்க. இப்போது ஹாஜின்னு பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நீ எங்கன்னா வெளில கூட்டிட்டு போகிறல சொல்லிட்டாங்க. நான் ஒன்றை வெளில கூட்டிட்டு போகல சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க டே வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு என்ன சொல்கிறதுக்கு டே வந்து நின்றுருக்காங்க அந்த பக்கம். அப்புறம் சொல்லிட்டாங்க காம்பவுண்ட் சொல்கிறல அந்த பக்கம் நின்றுருக்காங்க பைக்கில் சொல்லிட்டாங்க. அங்கே பாரு இப்போ அங்கிளுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கிளுக்கு போய் சொல்கிறதா உண்மையை சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி தோணுது, போய் சொல்லக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணிட்டோம் டே வந்து நின்றுருக்காங்களே சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு இந்த கார்டு எடுத்துகிட்டு பாட்டே ஆஜென்ட்டை கொடுக்குறாங்க. இது எதுக்குள்ள எனக்கு சொல்கிறாங்க. நீ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு அப்புறம் என்னுக்கு யோனிச்சனுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமோ வாங்கி நல்லா ஃபன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓ சார் எஸ்கே போகிறதுக்கு லஞ்சம் கொடுக்குறியா சொல்கிறாங்க. நான் லஞ்சம் கொடுக்கல, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற ட்ரீட் அப்படி சொல்கிறாங்க. ட்ரீட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன கார்டு இல்லை பாரு அப்படி சொல்லிட்டு யோனிச்சன் ஹாஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹாஜினா சொல்கிறாங்க. பாரு நான் அப்ளை பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் அப்ளை பண்ணுற ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு 3 இயர்ஸ் இங்கே படிக்கணும்னு தோணல, அதனால தான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது சொல்கிறாங்க. உங்க பாரு சொல்கிறாங்க. அப்புறம் அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ எனக்கு வந்து விசா வருதோ அப்போ நான் போயிடுவோம் ஓகேவா, எனக்கு அங்கே எப்போ அப்ளிகேஷன் கிடைக்குதோ அப்போ நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி போயிடுவோம் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு படிக்க மாட்டேன், அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ சேஃபாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு உங்கள்கிட்ட வரவா சொல்கிறாங்க. அதாங்க அவரை வந்து நின்றுருக்காரு எப்படி எங்கள் கூட வருவா அப்படி சொல்லிட்டு ஹாஜின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சொல்லிக்கிறேன் டேக்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு நான் டேக்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா, நம்ம கூட வர சொல்கிறாங்க. நீ இருக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படி ஹாஜின்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் ரொம்ப என்ன சொல்லிட்டு பியோர் அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நீ வந்துட்டு யாருக்கிட்டையும் ஹாட் ஆகிடு என்ன சொல்கிறாங்க. நான் யார்ட்டையும் ஹாட் ஆக மாட்டேன் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. சரி தங்கம் சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிமின் நான் டேக்கிட்ட எக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் உங்கள்கிட்ட வரல அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடாரு நம்ம ஹாஜின். அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் அப்புறம் அவர் நம்ம மற்றவங்க 2 பேருக்கு 3 பேர் இருக்காங்களா அவங்க கூட போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிமினோட டேக் ஒரு மாதிரி கோவம் வந்துடுது ஜிமின் மேலே. நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி வரவே இல்லை சொல்லிட்டு அவர் மாதிரி கோச்சிட்டு போயிடாரு. இல்லை அவருக்கு ஹாட் ஆகுதுன்னா டேக் பண்ணி யார் கூப்பிட்டாலும் வரது ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஜிமின் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்காரு. இப்போ அவர் போய்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க. என்னடா ஆச்சரியமாக இருக்குது எங்கள் மூச்சு எங்க கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஏன் நான் வரமாட்டேனா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. வருவேன் சொல்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு தான் இப்போ டீமை பிடிக்குமே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆச்சுங்க பார் அவர் காலேஜில் இருக்காருன்னா காலேஜில் அவர் கூட டைம் கிடைக்கிற பேசுவேன். நீங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே சொல்லி ஜிமின் 3 பேர் 4 பேர் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு ஹாஜினா சீக்கிரம் ஃபாரின் போகிறான்னு சொல்கிறாங்க. ஃபாரினா டே படித்து முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் நீ ஃபாரின் போகணும்னு சொன்னால் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு இப்போ போகணும்னு தோணுன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இவங்க எல்லாம் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மேலே இவங்க எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க 4 பேரும். ஒரு 5 பேர் அப்படியே அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. ஃபன் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் தான் நம்ம ஜிமின் ஹாஜின் கூட வந்து விட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருந்த அப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வெளில இடத்துக்கு போயிருப்பார்லையா அந்த பிக்கர் எடுத்து காமிக்கிறாங்க. நாங்கள் ஃபன் பண்ணோம் என்ஜாய் பண்ண சொல்ல எங்களை ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு நம்ம அவங்க அப்பாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமின் காலேஜ் வராங்க. டே பார்த்தா ஜிமின்ட்டு பேசவே இல்லை உண்மையிலே இருக்காங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு எம்டி கிளாஸ் ரூம் தான்டா. ஜிமின் பார்க்குறாங்க. டேங்க பாரு இந்த அவனுக்கு ஸ்ட்ராபெரி மிக்ஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க. டேங்க பாருங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தேவையில்லை சொல்கிறாங்க. டே சாரி இங்கே பாருங்க டே அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. சாரி டே நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமில்ல என்னுடைய கசின் ஹாஜன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சீக்கிரம் ஃபாரின் போகிறாங்க அதுக்கு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா உங்கள்கிட்ட பைக்கில் போகணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இன்றைக்கி வேணா சொல்கிறாங்க. இன்றைக்கி வேணா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன பைக்கில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன் எனக்கு சொல்கிறாங்க. சரின்ட்டு டேக்க ஹாப்பியாக இருந்துச்சுமா வருவில்ல சொல்லிட்டாங்க. வரேன் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நம்ம டே ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி ஓகே ஒரே வச்சுக்க ஓகே கூட சொல்லிட்டு டே தான் ஜிக்ஸை காமிக்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. உண்மையாக ஒரு கூட ப்ளீஸ் அப்படின்னு டே கெஞ்சிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே சார் ஜிமின் போய்ட்டு டே வச்சுக்க ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடாரு. அவ்வளோதான் டேக்க ஹாப்பியாக எடுத்து என்னவோ தெரியல. எல்லாரும் எனக்கு பின்னாடி சுற்றுவாங்க. ஆனால் நான் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவங்க கூட அவ்வளோ வீக் ஆகிட்டேன் தெரியுமா. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் இருக்காகவும் நான் ஹார்ட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. அந்த பெட்டு உனக்கு தெரியுதுன்னு நான் அவன்கிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு உன்னை நான் கண்டிப்பாக வந்து பார்த்துப்போ சொல்லிட்டே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் டாக்டர் கூட ஓடி போய்ட்டு கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. என்ன போய்ட்டு பார்த்துருவண்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்லிச்சு இந்த கரடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்கிறாங்க. ஆச்சா ஒரு கரடின்னு சொல்கிறாங்க. அது கரடி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்கிறாங்க. கரடி தான் அழகான கரடி சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜிமின் தாண்டா அப்படி ஜங் கிட்டலாம் சொல்லி அழறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. நல்லா தானே போயிடுச்சு 2 பேருக்கும். அப்புறம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிமின் தான் நான் மட்டும் தான் நினச்சேன் ஜங்க்கா அவங்க எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அவருக்கு இதுக்கு மேலே கேட்க முடியல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் எட்டுக்கு மேலே கேட்காதீங்க யாரும் சொல்லவே முடியல சொல்லிட்டு ஜிமின் தான் அழறாங்க. அப்போ ஜங் கூட ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே அழாத சொல்லிட்டு அவரும் டேப் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் ஜிமில் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா
நம்ம டே தான் இங்கே வந்து ஆல்ரெடி லக்கேஜில் பேக் பண்ணிட்டு அவர் ஏர்போர்ட் போயிட்டு இருந்த மெய்ட் ஆண்டிகிட்ட சொல்லிட்டு இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இங்கே பாரு பாட்டே வந்துட்டு கிளம்பிட்டாங்க, நம்ம அந்த லெட்டர் ஒன்று கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு சின்ன லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அதை பார்த்தா இப்போ ஜங்க டே தான் இருக்காங்க, மன்னிச்சிருச்சாங்கக்கா என்னால் வந்துட்டு சொல்லிட்டு போகல, கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடாரு. இப்போ வந்துட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க ஜங்கா சொல்கிறாங்க நீங்கள் ஓகேவா, நீ வீட்டில் இரு, நீ ரெஸ்ட் நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் டக்குனு கார் எடுக்கிற கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு டேரெக்டாக. இவர் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்த்தா ஏர்போர்ட்டில் நம்ம டே தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோ டேஸோட உட்காந்துருக்காரு. அவருக்கு அப்படியே அந்த டேஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க எப்படி அப்படியே கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே தெரியும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லு என்ன நினச்சி சொல்லாமல் நீ போட்டு கிளம்பி போயிடுவா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியல, ஏன்னா எனக்கு இதே ஒரு இடத்துல தப்பாக ஒன்று இருக்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் சொல்கிறான் ஓகேவா, அவன் பக்கத்தில் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறான். எனக்கு நீ மற்றவங்களை ஹர்ட் பண்ணியிருப்பா, மற்றவங்களை ப்ளே பண்ணியிருப்பேன், நான் சொல்கிறேன்னு நம்புறேன். ஆனால் ஜிம்மின் விஷயத்தை நீ அப்படி இருந்துக்க மாட்டேன் என் மனசு சொல்லுது சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க என் மனசு சொல்லுது ஓகேவா, நீ கண்டிப்பாக ஒரு பர்சன் இந்த இருக்க இறங்கி போயிருக்க, அவனை மாதிரி பர்சனை கண்டிப்பாக அவனை ஹர்ட் பண்ண முடியாது என் மனசு சொல்லுது ஓகேவா, நீ ஹர்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ரீசன் இருக்குது, எனக்கு உண்மையை சொல்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு சொல்லாமல் நீ போகாத அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும் உன் லைஃப்பில் ஜங்கோட ஜிம்மோட லைஃப்பில் என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஒரு அமைதியாக இருக்கார் சொல்லிட்டு ஏன் ஜிம்மில் ஹார்ட் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி தான் டே தான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக உனக்கு ஜிம்மில் பிடிக்காம இருந்துச்சா இல்லை ஜிம்மில் நீ ஃபேக்காக மட்டும் தான் லவ் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க நீ நினைக்கிறியா நான் அவனை ஃபேக்காக லவ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க எனக்கு புரியுது நீ ஃபேக்காக லவ் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஓகேவா ஜிம்மில் என்கிட்ட சொன்ன பாதி ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீ ஃபேக்காக லவ் பண்ண சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது ஜங் கேட்குறாங்க. இப்போ டே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க. அங்கே பாரு இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கூட வெளில வா சொல்கிறாங்க. வெளில வா சொல்கிறாங்க. சரி ஓகே வருவேன், ஆனால் அங்கே பாரு வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. யாராவது பார்த்துறாங்க சொல்லிடுவாங்களே அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்லட்டும் சொல்கிறாங்க. ஏன் என்னோட அந்த பார்க் அங்கிளுக்கு இந்த கெமிக்கல் பையனை பிடிக்காத என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அதெல்லாம் விஷயமே இல்லை ஓகேவா, ஸ்டேட்டஸ்லாம் அப்பாவுக்கு ஒரு விஷயமே இல்லை, ட்ரூவாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும், அது மட்டும் தான் அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் புரியுதா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான் டேட்ட சொல்கிறாங்க. அப்படியா என் மூச்சு எனக்கு இவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ குட் பாயாக இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறது பேட் பாய் இதெல்லாம் போயிடணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சொல்லி கேட்குறாங்கக்கா. நீ இப்போ எப்படி வேணாலும் இருட்டே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி டே ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படி ரொமான்டிக்காக பேசுகிறாரு. இப்போது ஜெமீன் தான் ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் அப்புறம் சொல்கிறாங்க நம்மளோட பேபிஸ் சொல்கிறாங்க. நம்மளோட பேபிஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கணுமா, சமத்தா அவர் சிஓவாக ஆயிடணும். சரி அப்புறம் சொல்கிறாங்க. நான் க்யூட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அழகான ஒரு குழந்தைங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் ஒன்றையும் சேர்த்தா 3 பேபி தானே எனக்கு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு அழகான வீடு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் நிறைய சொல்கிறாரு. கேட்க ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டுருக்காரு. அவர் கண்ணில் ஆல்மோஸ்ட் டீயர்ஸாக வந்துருக்கு. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. உனக்கு இவ்வளோ ட்ரீம் இருக்கா என்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய இருக்குது, இன்னும் நிறைய ட்ரீம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க 2 அழகான குழந்தைங்க சொல்கிறாங்க. நான் எவ்ரிடே மார்னிங் எந்திரிக்கும் போது இங்கேருந்து நான் எந்திரிக்கணும் சொல்கிறாங்க. அவர் எங்கே நமக்கு பாயிண்ட் பண்ணால் நம்ம டேவோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறாருங்க நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ பேபிஸ் எங்கே தூங்குவாங்க சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் சொல்கிறாங்க. அப்படியா அப்போ இந்த பிக் பேபி தான் என் கொடுத்துங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவும் அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவர் லைஃப்பில் என்ன ட்ரீம் வச்சுருக்காரோ அது அப்படியே டேட்டை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய், டேக் கேர் எவ்ரிவன்.